வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலம் இந்த ஆண்டு யாத்திரை அறிவித்துள்ளோம். கிஞ்சித்காரம் யாத்திரைன்னு சொன்னாலே ஆவரேஜ் ஏஜ் யாத்ரிகர்கள் எல்லாரையும் போட்டு கூட்டி பார்த்தோம்னால் ஆவரேஜ் ஏஜ் 78 இருந்தது. அது அப்படியே குறைஞ்சு இப்போ 58 வந்திருக்கு. அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தானே. ஏன்னா இன்னும் வயதில் குறைந்தவர்கள் வந்து பங்கு கொள்ளுகிறார்கள். என்னோட பேர் ஸ்ரீபிரியா நாராயணன். இந்த யாத்திராக்காக யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். சுவாமி சொன்ன மாதிரி 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவா 80% ஐ திங்க். இருந்தாலும் வந்து எதுவுமே பொருட்படுத்தாம அவ்வளோ வந்தா. ஸோ தட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். டுகெதர் எல்லாரும் இந்த மாதிரி பஜன் பண்ணிட்டு as we have become a family in a matter of few days. That's impossible to achieve. அக்டோபர் 25 31 வரை 7 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத பகவத்கீதா யாத்திரை. நீங்க தெற்கு கோடியில் இருக்கலாம், மேற்கு கோடியில் இருக்கலாம், கிழக்கு கோடியில் இருக்கலாம், எந்த கிராமத்திலையும் இருக்கலாம். அவசியம் நீங்க வரணுங்கிறதுக்காகத்தான் போக்குவரத்து செலவை ரொம்ப குறைவா வச்சிருக்கோம். அது எல்லாராலும் அஃபோர்டபுளா இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். என்னோட 2வது யாத்திரை. பஸ்ஸில் நம்ம இவ்வளோ வசதியோடு நம்ம போகிறப்ப இவ்வளோ வந்துட்டு சுகமாக போகிறதே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ண விதம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு எங்கேயோ ஒரு காட்டூரில் இருக்கும், காட்டூரில் வந்து டிஃபன் வருது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஒரு முயற்சி. இது வரைக்கும் யாருமே போகாத இடங்களெல்லாம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சில ஆசிரமங்கள்லாம் யாரோட டூரிஸ்ட் லிஸ்ட்லையும் சில ஊரில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ப்ராப்ளி யாருமே அந்த மாதிரி 2000 பேர் மொத்தமாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் அந்த இடத்துக்கு அந்த ஆசிரமத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்க மாட்டாங்கன்றது தான் என்னோட கணிப்பு. எல்லாரும் வரணும், இளைஞர்களும் சேர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். 5 நாள் தான் லீவ் போட்டால் போகிறோம். 9 நாள் யாத்திரை. ஆனால் அதுலேயே போகிறதுக்கு ஒரு நாள், வர்றதுக்கு ஒரு நாள், 7 நாள் தான் யாத்திரை. அதுலேயே நீங்கள் லீவ் போடணும்னால் 5 நாள் போட்டால் போகிறோம். என் பேர் சுபானந்த். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் லீவ் தான் இருக்குது. ஆனால் அம்மா இது எல்லாமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக கதையாக கேட்டு படித்து பாட்டாக பாடி அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இடங்களை நேரில் பார்க்கும்போது மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃபீலிங், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக இந்த மாதிரி பெரிய குரூப்பாக வந்து பார்க்குறது அது எல்லாமே வந்து ரொம்ப என்கரேஜிங்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. குருக்ஷேத்திரம், மதுரா, கோகுலம், கோவர்தனம், பிருந்தாவனம், இந்த இடங்களெல்லாம் சேவிக்க போகிறோம். அந்த நாளில் ரொம்ப கரடு முரடான பாதை. 2005 ஆரம்பிக்கிறச்சே பீகாரில் பாதி நேரம் எலக்ட்ரிசிட்டி இருக்காது, பாதையே இருக்காது, தங்குற இடமே கட்டமாக இருக்கும். அதெல்லாம் நிலமாக மாறி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஹைவே. அதனால் போக்குவரத்து ரொம்பவே சுலபமாயிடுது. நிறைய கட்டடங்களும் வந்தாகிவிட்டன. தங்கறதுக்கும் சுலபமாக இருக்குது. சாப்பாடு எப்பவுமே சிரமப்பட்டதே இல்லை. ஆனந்தமாக தான் போயிட்டு வந்திருக்கோம். நான் ராஜு ஃப்ரம் சிங்கப்பூர். என் ஃபுல் நேம் ஸ்ரீனிவாசன் வரதராஜலு. ஃபுட் இஸ் வெரி எக்ஸலண்ட். அதாவது வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். யாருக்கும் எந்த விதமான வயிறு உபத்திரவும் அதெல்லாம் எதுவும் வராது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒரு 9 நாள் லைக் பிரதர் சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் பழகிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அக்காமடேட்டிவாக போயிடுவாங்க. வண்டி பஸ்ஸுகள்லாம் அப்போல்லாம் கொஞ்சம் கடமுடான்னு தான் போகும். அதெல்லாம் இப்போ ஏதும் இல்லை. எல்லாரும் ரொம்ப நல்ல பஸ்ஸெல்லாம் வச்சுருக்கார்கள். ஆனந்தமாக போயிட்டு வந்துடுறோம். இது ஒரு பக்கத்தில் சௌரியமும் வளர்ந்து விட்டது. ஆண்கள் பெண்களில் எப்பவுமே பெண்கள் தான் கொஞ்சம் அதிகம், ஆண்கள் குறைவாக இருப்பா. இப்போ தான் அதுவும் கொஞ்சம் சமமாக வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக பார்த்தும்போது ஆமாம், ஒவ்வொரு தரமாக ஒரு 4 வருஷம் போகிறச்சே 4 வயசும் குறைந்து கொண்டு வருகிறது. என்னோட நேம் லாவண்யா. ஆதம்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். 12 days ட்ராவல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி வந்தேன். இப்போ வந்தப்புறம் ஒவ்வொரு பிளேஸும் எங்களுக்கு சின்ன விஷயங்களை கூட ஈவன் தான் அந்த இடத்துல வந்து டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தாலும் ஒவ்வொரு பிளேஸும் போய் பார்க்க ரொம்ப
பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதோட இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க நாங்களே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப உதவி செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்த வந்து நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் தொடங்குவதற்கு இன்னும் சுமார் 15 நாட்கள் தான் உள்ளன. அவசியம் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும், குடும்பத்தோடு கலந்து கொள்ளவும், எல்லா இடத்துலையும் தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி சேர்க்கவும். இது எப்படி சேரலாம்னு உங்களுக்கு தோணும். கிஞ்சித் தர்மம் .org அந்த வெப்சைட்டில் போனால் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். கிஞ்சித் தர்மம் KINCHIT DHARMAM.org அங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபோன் பண்ணுங்க 044-2466-2728 044-2466-2728 அப்படிங்கிறது நீ பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் இதோட சேர்த்து கொடுக்குறோம். வேணுங்கிறவர்கள் அத்தையும் பற்றி கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், 7824085880 அல்லது 881. அவசியம் பங்கு கொள்ள வேண்டும். सर्वे जनाः सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु, श्रीकान्ताय कल्याणधेन जयत्तिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्, श्रीमते रामानुजाय नमः. अवश्यं वार्यम्.